மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கோடை காலம் அதிகரிச்சது அப்படின்னா நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். உடல்ல உஷ்ணமாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு உஷ்ணத்தினால் வரக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமாக இது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது அரிப்பு. முதல்ல இது சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாவே எனக்கு ரொம்ப அதிகமான வியர்வை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். வியர்வை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல சின்ன சின்ன வியர்க்குரு வருதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கே தெரியாம அதிகமா அரிப்பு எடுத்து நம்ம சொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெட் கலர்ல ஆகுறது. ஒரு நாள் விட்டு பார்த்தோம்னா ரொம்ப கருப்பு கலர்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அதே மாதிரி கொப்புளங்கள் நிறைய வருது, பாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொப்புளங்கள் நிறைய வர்றதும் நம்ம உடல்ல பாக்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த மாதிரி உஷ்ணத்தினால் கோடை காலத்துல அதிகமான வியர்வையினால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா சாதாரணமாகவே வியர்வை அதிகமாக இருக்கும்போது பூஞ்சை தொற்று நிறைய பேருக்கு ஏற்படுது. பூஞ்சை தொற்று அப்படின்னு சொன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். இதுவுமே ஒரு வகையான நமக்கு உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான். அப்போ உஷ்ணம் அதிகமாக அதிகமாக நம்ம உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இப்போ தோல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி அரிப்பு, தடிப்புகள் ஏற்படுறது, கொப்புளங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே பார்ப்போம். வேநீர் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். உடல் உஷ்ணத்தினாலேயோ இல்ல சம்மர்னாலேயோ பார்த்தோம்னா நம்ம உடல்ல கட்டிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக கைகள்லயோ கால்கள்லயோ முதுகு பகுதி தொடை பகுதிகள்ல அதிகமாக இந்த வேநீர் கட்டிகள் ஏற்படுது. சிலருக்கு பார்த்தோம்னா முகத்திலயுமே அடிக்கடி ஆக்னி வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்னிஸ் வந்துகிட்டே இருக்கும். முகப்பரு, சாதாரண முகப்பரு வந்தா பரவாயில்ல, இது பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி சீழ்கோர்த்து ஒரு சிலருக்கு முகமே ஒரு பக்கம் வீங்கின மாதிரி ஆயிடும். இந்த மாதிரியும் சில கட்டிகள் இருந்து அது மறைந்த பிறகு அந்த இடத்துல ஒரு ஸ்கார், ஆறாத குணமாகாத மாதிரியான தழும்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம், வேநீர் காலங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் வருது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நமக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம உடல்ல இந்த மாதிரியான கட்டிகள் வருது. இந்த மாதிரி கட்டிகளை குணமாக்குவதற்கு முதல்ல நமக்கு கல்லீரல் நார்மலா இருக்கான்னு பாத்துக்கணும். பெரும்பாலும் நிறைய ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கோ இல்ல ஸ்மோக் பண்ற நபர்களுக்கோ என்ன ஆகும்னா, ரத்தம் கேடடைந்து நம்ம ரத்தத்துல நிறைய டாக்ஸின்ஸ் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் உருவாகுது. அப்போ இந்த கட்டிகள் சரி செய்யணும் அப்படின்னா சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணா ஈஸியாவே நமக்கு குணமாகும். அது மட்டும் இல்லாம அரிப்பு, தடிப்பு, இந்த தடிப்பு அப்படின்னு சொல்லும்போது அலர்ஜி, அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அர்டிகேரியா மாதிரியான ரேஷஸ், இந்த அர்டிகேரியா நம்ம உடல்ல ஏதாவது டஸ்ட் படும்போதோ இல்ல நமக்கே தெரியாம கொஞ்சம் தண்ணி மாத்தி குடிச்சிட்டோம், இல்ல ஃபுட்டு அவுட் சைட்ல ஃபுட்டு சாப்பிட்டோம், ஏதோ ஒரு உணவினால நமக்கு அலர்ஜி ஏற்படும் போது தடிப்புகள் ஏற்படுது. இந்த கட்டிகள், கொப்புளங்கள், சின்ன சின்னதா வரக்கூடிய நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு இந்த உடல் உஷ்ணம் காரணமாக இருக்கு. அப்படி நம்ம பாடியில பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கான சில வழிமுறைகளும் நமக்கு நிறைய இருக்கு. இதுல பார்த்தோம்னா நம்ம வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ஆயில், இப்போ கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா எக்ஸ்டர்னலா அப்ளிகேஷன் நிறைய பண்ணுவோம். வீட்லயே மஞ்சள் பத்து போடுவீங்க, நிறைய பேர் மஞ்சள் பத்து எல்லாம் போடுவீங்க. ஸோ அது கூட நம்ம சில மூலிகைகளை சேர்த்து தைலமாக தடவும் போது ஈஸியா அது அப்சார்ப்ஷன் நடக்கும். இந்த தைலத்தை உள்ளுக்கும் நம்ம குடிக்கலாம். ஸோ இன்டர்னலாவும் குடிச்சிட்டு வெளிப்பிரயோகமாகவும் தடவலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான் இந்த தைலம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல பல இடங்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, தடிப்புகள் குணமாக ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் நம்ம செய்யறதுக்கு முதல்ல நமக்கு சிட்ராமணக்கு எண்ணெய் தேவைப்படும். அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, விளக்கெண்ணெய் நமக்கு தேவைப்படுது. விளக்கெண்ணெய் ஒரு 250 ml எடுத்தோம்னா இதனோட தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். ஸோ இதற்கு 2 மடங்கா தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த எண்ணெய்களை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு
இதனோட என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம்னா கற்றாழை. கற்றாழையை தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நல்லா கழுவி நம்ம அரைச்சி அதை வந்து ஜெல் மாதிரி எடுத்து வச்சிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம கற்றாழை தேவைப்படுது. அடுத்ததாக குப்பைமேனி இலைகள். குப்பைமேனி இலைகளை நம்ம வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள், பச்சை மஞ்சள் கிடைச்சா அரைச்சி நம்ம 100 கிராம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் பொடி வந்து தண்ணீர் விட்டு பிசைஞ்சு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிடணும். இதனோட பார்த்தோம்னா விரலி இலைகள், அதாவது விராலி அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய இலை பார்த்தோம்னா இலைக்கோட பண்பு முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள், கேன்சர் கட்டிகள் வரைக்கும் குணமாக்குவதற்கு நம்ம இந்த விராலி இலைகள் தான் பயன்படுத்துறோம். சாலையோரங்கள்லயோ இல்ல நிறைய தரிசு நிலங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். நீட்டா நல்ல இலைகள் திக்கா இருக்கும் விராலி இலைகள். இந்த இலை கிடைச்சா கண்டிப்பா வாங்கிட்டு வந்து எந்த மூலிகை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த இலையை மட்டுமே போட்டு காய்ச்சி நம்ம வந்து கட்டிகளுக்கு, தலைமுடி உதிர்தல், தலையில வந்து சின்ன சின்ன கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கும். இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விராலி இலைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். விராலி இலைகளையும் அரைச்சி ஒரு 100 இல்ல 100, இது வந்து கொஞ்சம் அதிகமா போட்டாலும் நமக்கு நல்லதுதான். ஒரு 150 கிராம் கூட இருந்தா இதனோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு வந்து பொடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா பால் விட்டு அரைச்சி, மிளகு பொடியை பால் விட்டு கலந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா மிளகு பால் விட்டு அரைத்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி எடுக்க போறோம். இந்த எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சும் போது உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான கட்டிகள் நம்ம உடல்ல இருந்து குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்ணெயோட இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துகிட்டே வரணும். நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எண்ணெயோட நிறம் வந்து நல்ல டார்க் கிரீன் கலர்ல நமக்கு கிடைக்கும். நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துட்டு முகத்துல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் இருந்தா, தலையில வந்து ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா தலையிலயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், பூஞ்சை தொற்று, ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், கியூர் ஆகிற மாதிரி இருக்கு, திரும்பவும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தைலத்தை, விராலி தைலம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த தைலத்தை எடுத்து நம்ம உடல்ல, விராலி தைலம் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு, இது நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இதுல வந்து நம்ம கட்டிகள் இருக்க இடத்துல, கொப்புளங்கள், அரிப்பு, தடிப்பு, ஸ்கின்ல வந்து எங்கேயாவது டிஸ்கலரேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ண நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இது எப்படி உள்ளுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 ml அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்டா போதுமானது. இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும். ஒரு வேளை இல்லைங்க எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு, இதனால எனக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் போகக்கூடிய இடத்துல எரிச்சல் இருக்குனாலும் இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். பிளட் பிரஷர் இருக்குனாலும் நமக்கு எக்ஸ்டர்னலா பயன்படுத்தலாம். கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தைலத்தை வெறும் வெளிப்பிரயோகமாக மட்டும் பயன்படுத்தலாம். எங்கெல்லாம் நமக்கு கட்டிகள் இருக்கோ, வீக்கம், முக்கியமாக டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம், காலில் வந்து புண்கள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த தைலம் பயன்படுது. ஏன்னா நம்ம இந்த தைலத்துல சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியதுதான். ஆனா இந்த தைலம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம். கட்டிகள், நம்ம உடல்ல லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் அதற்கு இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு வந்து உடல் உஷ்ணத்தினாலே ஏற்படக்கூடிய தடிப்பு, அரிப்பு, கொப்புளங்கள் நீங்குவதற்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.